Hello guys, welcome back to Coding Alliance Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல single linked listல deletion of all nodes, அதாவது ஒரு single linked listல இருக்கிற எல்லா நோடையும் வந்து எப்படி வந்து delete பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, linked list இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த எல்லா நோடையும் வந்து எப்படி வந்து delete பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லாஜிக் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து add at end, add at beginning, add at middle position, அப்புறமா வந்து ரிவர்ஸா எப்படி பிரிண்ட் பண்றது, பர்టిక్యులர் நோட வந்து எப்படி delete பண்றது எல்லாமே வந்து வீடியோஸ் பார்த்துட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்த்துட்டு வந்தா தான் வந்து இது என்னன்னு சொல்லிட்டு புரியும். டைரக்டா இது பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே புரியாது. சோ அந்த லிங்கை பார்த்துட்டு வாங்க. இப்போ இதை வந்து எப்படி வந்து delete பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட்டு. இது வந்து add at beginning, add at end ஏதோ ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு நோடு வந்து கிரியேட் ஆகிருக்கு. இன்டர்வியூவில் வந்து எல்லா நோடையும் வந்து delete பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லாஜிக் கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு ஃபங்க்ஷனில் தானே நம்ம பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அந்த லாஜிக் எழுதும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நேம் வந்து delete all node சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள இதில் வந்து இந்த மூணு நோடையும் delete பண்ணணும். delete பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு while loop வச்சு தான் வந்து delete பண்ண முடியும். அதனால while loop வச்சு delete பண்ண முடியும்னா மூணு நோடு இருக்குது. மூணுங்கிறது ஒரு if கேஸும் else கேஸும் போட்டு நம்ம delete பண்ண முடியாது. இதுவே while சொல்லி போட்டுட்டா, while இல்லை for loop சொல்லி போட்டுட்டா அது வந்து லூப்ங்கிறது திருப்பி நடந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ நான் இங்கே while loop சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். while அந்த நோடு வந்து முடிகிறது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்னா, இங்கே எந்த நோடு நீங்கள் எடுத்தாலும் நம்ம கிரியேட் பண்ண எல்லா நோடுமே வந்து எண்டில் வந்து 0 சொல்லிட்டு தான் முடியும். ஸோ அந்த 0 ரீச் ஆயிடுச்சுன்னா அதோட நோடு வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்காக வந்து while head not equal to 0 சொல்லிட்டு பார்க்குறோம். இங்கே எதுக்காக வந்து head not equal 0 சொல்லி கொடுக்குறேன்னா, இப்போது ஒரு நோடு வந்து கிரியேட் ஆகிடலைன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 0 தான் இருக்கும். நம்ம ஒரு நோடா கிரியேட் பண்ண தான் வந்து இங்க 0 சொல்லிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும். இங்க 10 சொல்லிட்டு இருக்கும். இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்ரஸ் வந்து 1080 சொல்லிட்டு இப்படி மூவ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே ஹெட் 0 இருந்துச்சுன்னா வந்து எந்த நோடும் delete பண்ணாது. இதுவே வந்து ஹெட்டுங்கிறது 0 இல்லாமல் வேற எதனா நம்பர் இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ளே போயிட்டு இதை வந்து delete பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து while head not equal to 0 சொல்லி செக் பண்ணுறேன். அது போல் இருந்துச்சுன்னா வந்து நம்ம நோட் delete பண்ணணும்ல. கேஸ்குள்ளே வந்துட்டு head equal to, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நோடை வந்து இப்போது 2080ங்கிறது இந்த நோட் தானே, இந்த நோடை வந்து ஹெட்டுங்கிறது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை delete பண்ணால் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 2080 வர இடத்துல வந்து 3020 வந்து நம்ம மாத்திட்டாலே வந்து ஈஸியா வந்து இந்த லிங்க் வந்து delete ஆயிடும். delete ஆயிடுச்சுன்னா வந்து இப்படி கிரியேட் ஆயிடும். இந்த நோடு வந்து நம்ம வந்து delete பண்ண மீனிங் தான். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஹெட்டுங்கிறது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, 2080ங்கிற அட்ரஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம 3020 தான் வந்து இந்த இடத்துல நம்ம மாற்றணும். மாத்திட்டா இந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக் delete ஆயிடும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன், ஹெட்டோட நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இப்படி எழுதுறேன். இப்போ பாருங்க, ஹெட்டுங்கிறது 2080, ஹெட்டோட நெக்ஸ்ட்ங்கிறது 3020. இப்போ ஹெட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். இங்க 3020 மாறிட்டு இருக்குமா. 3020 மாறிச்சுன்னா வந்து டைரக்டா வந்து இந்த நோடு வந்து நம்ம லிங்க் வந்து delete பண்ணிட்டோம். அதனால வந்து இது வந்து delete ஆன சம்மந்தம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வந்து டைனமிக் மெமரியா வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, நம்ம அப்படியே டைரெக்டாக விட்டுட்டா வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு மெமரி லீக்கு தேவையில்லாமல் மெமரி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம delete பண்ணணும்ல. அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். struct emp star node சொல்லிட்டு நீங்கள் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். டெம்ப்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், நோடு எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே என்ன பண்ணுறேன், இது delete பண்ணுறதுக்கு முன்னாடி நோடுக்கு வந்து ஹெட்டோட வேல்யூ அசைன் பண்ணுறேன். இது மாதிரி அசைன் பண்ணிட்டேன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து 2080 இருக்கும். நோடு வந்து 2080 வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குமா. இப்போது ஹெட் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறேன். இப்போ ஹெட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கும், 3020 இருக்கும். பட் நோடு வந்து இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குமா.
கரெக்டாக 2080 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் 3020 மாறி இருக்கு, ஹெட் மட்டும்தான். நோடு வந்து 2080 தான் இருக்கு. இப்போ நம்ம அந்த மெமரி லீக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ஆஃப் நோட் சொல்லிட்டு கொடுத்தா வந்து இது வந்து delete ஆகிடும். இது மாதிரி கொடுத்துட்டா வந்து மெமரி லீக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தானே. ஸோ ஃப்ரீ ஆஃப் நோட் சொல்லி கொடுத்தா இந்த நோடு வந்து delete ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மெமரி லீக்குங்கிற ப்ராப்ளமும் இருக்காது. இது போல் ஃபர்ஸ்ட் நோடு வந்து delete பண்ணிட்டோம். அப்படியே வந்து மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் கேஸ் போகுமா, ஹெட்டோட வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 3020 சொல்லிட்டு இருக்கு. கேஸ் வந்து 0க்கு ஈக்குவல்ட்டா இல்லை. ஸோ லூப்குள்ள வரும். நோடோட வேல்யூ இப்போ ஹெட்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நோடோட வேல்யூ என்ன மாறிட்டு இருக்கும், ஹெட்டோட வேல்யூ என்ன 3020 அப்படின்னா நோடும் இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஹெட் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துரும். ஹெட்டோட நெக்ஸ்ட்ங்கிறது 3040. ஸோ இங்கே வந்து 3040 மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த லிங்கையும் நம்ம delete பண்ணிட்டோம். 3040ங்கிறது இப்போ டைரெக்டாக இந்த லிங்க் மட்டும் தான் இருக்கும். இந்த லிங்க்கும் நம்ம delete பண்ணிட்டோம்ல. இப்போ இது வந்து மெமரி லீக் வந்து கிரியேட் பண்ணும்ல. ஸோ இப்போ நோடு வந்து இது 3020 தானே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீ ஆஃப் நோட் சொல்லி கொடுத்தா இதுவும் delete ஆகிடும். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிங்கை கட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த நோடையே வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுறோம். ஃப்ரீ பண்ணால் அதில் இருக்க மெமரிலாம் வந்து ஃப்ரீ ஆகிட்டு மெமரி லீக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து ஹெட் நாட் ஈக்குவல் 0 சொல்லி பார்க்குது. ஹெட்டோட வேல்யூ 3040, அது 0க்கு ஈக்குவல் தான். ஸோ மறுபடியும் கேஸ்குள்ளே வரும். நோடோட வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, நோடோட வேல்யூ ஹெட்டோட வேல்யூக்கு ஈக்குவல்ட்டாக அசைன் பண்ணுறோம். ஹெட்டோட வேல்யூ வந்து நோடுக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நோடு வந்து இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹெட் ஈக்குவல் டு இங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. ஹெட் ஈக்குவல் டு ஹெட்டோட நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஹெட்டோட நெக்ஸ்ட்டுங்கிறது 0. ஸோ இப்போ வந்து இதுவும் வந்து delete ஆகிட்டு 0ன்னு சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். இப்போ ஃப்ரீ ஆஃப் நோட் சொல்லி பண்ணும்போது ஹெட்டு நோடுங்கிறது இப்போ எதை பாயிண்ட் பண்ணி 3040 தானே பாயிண்ட் பண்ணிட்டு. ஸோ இப்போ இதுவும் delete ஆகிடும். இந்த நோடையும் ஃப்ரீ பண்ணி விட்டுறோம். ஃப்ரீ பண்ணதுக்கப்புறமா இப்போ ஹெட்டோட வேல்யூ செக் பண்ணி பார்க்குறோம். ஹெட்டோட வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 0 தான் இருக்குது. ஸோ 0 நாட் ஈக்குவல் 0ங்கிறது கேஸ் வந்து ஃபால்ஸ். ஸோ இதோட இந்த கேஸை விட்டு வெளியே வந்துடும். நம்ம இங்கே வந்து printfல சக்ஸஸ்ஃபுல்லி deleted ஆல் நோட் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துடும். இவ்வளோதான் இந்த மாடிஃபிகேஷன். புரிஞ்சிச்சுல்ல? இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். போன வீடியோவில் வந்து delete given note சொல்லிட்டு இருக்கு. அது கீழே வந்து void delete all notes சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்த லாஜிக் வந்து எழுத போனேன். நோட்ஸில் பார்த்த மாதிரியே வந்து இந்த லாஜிக் எழுதிட்டேன். இது கீழே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி delete all notes சொல்லிட்டு இந்த லாஜிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதான பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட் பண்ணிட்டு இது வந்து எங்கெங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன்னு சொல்லி பாருங்க. மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து இங்க 9th delete a node, அதாவது ஒரு நோட வந்து delete பண்றதுக்கு லாஜிக் நெக்ஸ்டா வந்து delete all nodes சொல்லிட்டு இதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு, இது இன்க்ளூட் பண்றது மெயின் இல்லை, கேஸ்ல வந்து மெயினா வந்து இன்க்ளூட் பண்ணணும். கேஸ் 9 வந்து delete all nodes சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் எழுதிட்டு பிரேக் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து இது மெயின் ஃபங்க்ஷன் கீழே வந்து இதுங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே வந்து delete all nodes சொல்லிட்டு இங்க டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருந்து நம்ம வந்து 9 சொல்லிட்டு கால் பண்ணோம், டைரக்டா இங்க போகும். டைரக்டா இங்க போயிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க நோடு எல்லாம் delete ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் delete all nodes சொல்லிட்டு வரும். இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் வந்து add at end சொல்லி கான்செப்ட் ட்ரை பண்ணிட்டு 10 20 30 சொல்லிட்டு 3 டேட்டாஸ் ஐடி நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். 3 நோடு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்றேன். 4 சொல்லி கொடுத்தா வந்து டிஸ்பிளே ஆகும். 10 20 30 சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சா? இப்போ நான் 9ங்கிற சாய்ஸை கொடுத்து delete all நோடுங்கிறத கொடுக்குறேன். 9 சொல்லி கொடுத்தனா வந்து இதை பாருங்க, கொடுத்த உடனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி delete all நோட் சொல்லிட்டு இருக்கும். இப்போ நான் 4 வந்து 4 சாய்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணா டிஸ்பிளேங்கிறத வந்து நோட் இஸ் எம்டி இல்லைனா வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் சொல்லிட்டு வரணும். ஸோ கரெக்டாக வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் சொல்லிட்டு வந்துச்சு. நீங்க வேற நோட்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இது போல மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.